அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியருக்கும் இங்கே பணிபுரியும் மற்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்மெல்லாம் நிறைய யோசிப்போம். டீச்சர் என்னடா எங்களுக்கு படிக்க சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கன்னு. அந்த படிப்பும் அந்த டார்ச்சரும் இல்லாதனால தான் நான் 6வதோட ஸ்கூல்லேருந்து வெளில வரப்பட்டேன். எதுக்கு என்னை டீச்சர் படிக்க சொல்ல முடியாது? ஏன்னா ஸ்கூல் போனால் தான் டீச்சர் படிக்க சொல்லுவாங்க. அந்த 6ஆம் கிளாஸ் மேலே படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது. எனக்கு எவ்வளோ அழகாக இந்த சீருடைய அது ஒரு மங்களகரமாக இருக்குது. இந்த மஞ்சள் ரொம்ப ஒரு அட்டாச்சான கலர்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னே கண் கவரும். அந்த யூனிஃபார்மே ஒரு அழகாக இருக்குது. எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிஃபார்மே அழகாக இருக்குது. அதுவும் அந்த யூனிஃபார்ம் போட்டுருக்க இந்த மலர்கள் மாதிரி, இந்த மலர்கள் மேலே மஞ்சள் பெயிண்ட் லைட்டாக அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ஏன்னா இந்த வயசுல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி எனக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. 6ஆம் கிளாஸ் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வறுமையால பள்ளிக்கூடம் போக முடியல. அது 800 ரூபாய். அந்த யூனிஃபார்ம் 800 ரூபாய். அன்னைக்கு அந்த 800 ரூபாய் கொடுத்து யூனிஃபார்ம் எடுக்கிற சூழ்நிலை இல்லாததுனால நான் பள்ளிக்கூடம் போக முடியல. இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைச்ச பள்ளிக்கூடம் சப்போர்ட் பண்றாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாருமே கல்விக்காக நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்றாங்க. அதனால உங்களால படிக்க முடியுது. நல்லா அழகா வந்திருக்கீங்க. அதாவது என் பேர் உமாமகேஸ்வரி. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். உட்கார வச்சிருப்பாங்களே அவங்களை ஏதோ ஆமா தானம்மா, புரியுதா? நான் பேசுறது புரியுதா? யாரோ பேச வராங்கன்னு சொன்னா 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனா 752 பேரை கிராஜுவேட் ஆக்கியிருக்கேன். எவ்வளவு பேரை? இல்ல நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும். நான் கொஞ்சம் பாஸ்டா பேசுவேன். படப்படன்னு பேசுறதுனால ஒரு இடத்துல புரியல. திருப்பி கேட்க திருப்பி சொல்றேன். நான் பேசுறது ஒரு 2 வார்த்தையாவது உங்க மனசுல பதிஞ்சு அதுல நீங்க ஜெயிச்சுட்டா எனக்கு மிகப்பெரிய வெற்றி எனக்கு தான். அதனால உங்க புரியலாம் திருப்பி கேளுங்க. இல்லை மேம் நீங்க சொன்னது எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்கம்மான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். எத்தனை பேரை கிராஜுவேட் ஆக்கியிருக்கேன்? கேட்கவே இல்லடா சொல்லுங்களா. எனக்கு இல்ல காது கொஞ்சம் மந்தமா இருக்கு இல்லையா, எனக்கு வயசாயிடுச்சு. 752 பேர் எப்படி ஆக்க முடியும்? 6ஆம் கிளாஸ் டிராப் போட்டு ஒரு 752 பேரை எப்படி கிராஜுவேட் ஆக்க முடியும்? இது விடாமுயற்சி. என்னது விடாமுயற்சி? என் மேல வச்ச நம்பிக்கை. ஒரு விஷயத்துல நம்ம என்ன யோசிப்போம். பக்கத்துல இருக்கான தனுஷ் இருக்கான் இல்லையா, அவன் 100 மார்க் எடுப்பான். பக்கத்துல இருக்க ஆர்த்தி 100 மார்க் எடுப்பான். நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்க பையன் மேலே பொண்ணு மேலே வைக்கிற நம்பிக்கை நம்ம மேல நம்ம வைக்க மாட்டோம். நான் அப்படி கிடையாது. என் மேல நம்பிக்கை வைப்பேன். என்னால முடியும். என்ன நான் நம்பலாம், யார் நம்புவாங்க? அப்புறம் இப்போ உங்களை நீங்க நம்பலாம், உங்களை யார் நம்புவாங்க? உங்களை நீங்களே நம்பலன்னா சினிமா டைலாக் மாதிரி தான். அப்புறம் யார் உங்களை நம்புவாங்க? என்ன நான் நம்பினேன், என்னால முடியும். என்னால படிப்பே இல்லாத ஒரு பெண்ணால இந்த அளவுக்கு ஒரு 1000 மாணவர்களை நான் பட்டதாரி ஆக்குறேன்ற ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு 752 பேரை முடிச்சுட்டேன். இது 4 வருஷமா இந்த கவுண்ட் அப்படியே நிக்குது. கொரோனாக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபண்டு கிடையாது. அதெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாது. ஃபீஸ் கட்டி காலேஜில் சேர்க்க முடியல, ஸ்கூல்ல சேர்க்க முடியல, அப்படியே நிற்கிறாங்க. அதாவது 752 பேரை கிராஜுவேட் ஆக்கிற பயணம் சாதாரண பயணம் கிடையாது. ஒரு ஸ்கூல்ல பண்ணலாம், அது சின்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்க ஸ்கூல்ல பண்ணலாம். ஆனா ஒரு தனி நபர்ன்றது மிகப்பெரிய ஒரு இருட்டு அறையில தள்ளி விட்டு கதவு சாத்தி வச்சா எப்படி இருக்கு, அந்த மாதிரி விளக்கு இல்லாத ஒரு அறையில அந்த மாதிரி பல கஷ்டங்கள் மத்தியில தான் நாங்கள் ஓடி ஓடி இந்த வேலையை செய்கிறோம். ரொம்ப கஷ்டம். அதுல எங்களை ஈஸியா நீங்க கிராஜுவேட் ஆக்க போறீங்களா, வாங்க நீங்க பண்ணுங்க எல்லாம் பண்ண முடியும். பல இடர்பாடுகள், பல பிரச்சனைகளை தொல்லைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க அரசியல் சார்ந்தவர்கள். அங்க நிறைய பட்டதாரி படிப்பாளிங்க இருக்காங்க இல்லையா, தேவையற்றவர்கள் அவங்களாம் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் மீறி 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 ஓட வச்சு தைரியம் என்னது, என்னால முடியுன்ற தைரியம். ஒரு 6ஆம் கிளாஸ் டிராப் போட்டாலும் 1000 பேரை கிராஜுவேட் ஆக்க முடியுன்ற ஒரு தைரியம், நம்பிக்கை, என் மேல வச்ச நம்பிக்கைனால முடியும். ஆரம்பத்தில் எல்லாம் சிரிச்சாங்க, பாரா இதுவே படிக்க தெரியாது 6ஆம் கிளாஸ், ஐயோ இந்த அம்மா போய் 1000 பேரை படிக்க வைக்க போறாங்களாம். ஆனா அந்த முயற்சியில 750 முக்கால்வாசி வந்துட்டேன். எவ்வளவு? 3/4 பாகம் நான் கடந்துட்டேன். 3/4 மைல் கடந்த, இன்னும் கால்வாசி தான் நான் தாண்ட வேண்டும். தாண்டிட்டுனா நல்லா யோசிச்சு பாருங்க. 6ஆம் கிளாஸ் ஒரு 800 ரூபாய் காசு இல்லாத படிக்க போக முடியாத ஒரு பெண் இன்னைக்கு 1000 பேரை பட்டதாரி ஆக்கி அவங்கள சுத்தி 1000 மாணவர் கிராஜுவேட், 1000 குடும்பங்கள் என் பின்னாடி நிக்குது. நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு 1000 குடும்பம், லட்சக்கணக்கான மக்கள் என் பின்னாடி இருக்காங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? போர் அடிக்குதுமா பசங்க, இந்த மேட்ரு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? இப்போ ஸ்கூல்ல இருக்கும்போது 1000 பேர் பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்னா 1000 பேர் வருவாங்களா? எனக்கு வருவாங்க. நான் படிக்க வச்ச பிள்ளை குடும்பங்க வருவாங்க. தைரியம் தன்னம்பிக்கையோட நான் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடு. எவ்வளோ துன்பம், எவ்வளோ துயரம், எவ்வளோ. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிறந்த சேவைக்கான அவார்டு ஒரு 72 அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நான் கொஞ்சம் அவார்டு நான் வாங்க போனேன். சரிங்களா? இதுல விகடன் விருது ஒண்ணு
இதுல 2018 வந்து கல்வி சேவைக்காக விகடன் விருது கொடுத்துருக்காங்க. ஆனந்தன் விகடன் விருது கொடுப்பாங்க இல்லையா, சன் டிவியில் இப்போ எல்லாரும் காட்டுவாங்க, ஆக்டர்ஸ்லாம் காட்டுவாங்களே, அந்த ஆக்டர்ஸ் கும்பலை தூக்கிட்டு போய் என்னையும் உட்கார வச்சு கொடுத்தாங்க. நான் அப்போயே அவங்க கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு அவார்டு ஒரு கேடையும் கொடுக்குறது பண்ணால் ஒரு 10 பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தா காலேஜ் ஃபீஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா சார், 10 பிள்ளைங்க நான் படிக்க வைப்பேன்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் அதை கட் பண்ணிட்டாங்க, போடாமல் கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம். அதனால நான் எப்பயும் சொல்றேன், தன்னம்பிக்கை தைரியத்தோடு ஓடு ஓடு. படிப்பே இல்லாத ஒரு பெண்ணை நினைச்சு ஒரு 752 பேர் கிராஜுவேட் ஆக்க முடியும், ஆயிரக்கணக்கான மாணவர் கல்வி கொடுக்க முடியும், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொழில் பயிற்சி கொடுக்க முடியும். 3000 பேர் டெய்லர் ஆக்கியிருக்காங்க. டெய்லரிங் கிளாஸ் எனக்கு தெரியாது. டெய்லர் எனக்கு தெரியுமா, ஊசி நூல் கோக்க தெரியும், அவ்வளோ சின்ன கையில் அந்த ஸ்டிச்சிங்லாம் பண்ண தெரியும், உட்காந்து பண்ண தெரியாது. ஆனால் 3000 பேர் டெய்லர் ஆக்கியிருக்கேன். இன்னைக்கு கண்ணகி நகர் பெரும்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3000 பெண்கள் அதில் வேற வருமானம் தான் குடும்பமே நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு தீபாவளி பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்றாங்கன்னா அந்த டெய்லரிங் கிளாஸ்ல வர வருமானம் வச்சு தான் பண்றாங்க. எப்படி பண்ண முடியும்? தன்னம்பிக்கை, தைரியம், என்னால முடியும், என்னால கத்துக் கொடுக்க முடியும். கத்துக் கொடுக்குற விதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விதம் கேட்டுக்கிற ஒரு விதம் இருக்கு, கத்துக் கொடுக்குற விதம் இருக்கு. அந்த கத்துக் கொடுக்குற விதத்துல 3000 பெண்கள் வந்து தையல் பயிற்சி கத்து டைலரா இருக்காங்க. எங்க பார்த்தா பாடியார் என்ன பார்த்தா நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. மாடர்ன் டைலர் உமா மகேஸ்வரி, உமா மாடர்ன் டைலர், உமா மகேஸ்வரி தையலகம், உமா மகேஸ்வரி டைலர் கடை, அப்படியெல்லாம் போட்டு சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சு இன்னைக்கு நிறைய அவங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 50 கடை மேலே வச்சிருக்காங்க. என் பேர் என்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னா ஒரு 50 விசுவாசிகள் மட்டும் கடை வச்சிருக்காங்க. அதில் 4 பெண்கள் 5 பெண்களை வச்சு வேலை கொடுக்குறாங்க. இது நீங்க கனவு மாதிரி இல்லையா? படிப்பறிவில்லாத பெண்ணு, ஒரு ஆட்டோக்காரோடைய மனைவி, 300 ரூபாய் 400 ரூபாய் அன்னன்னைக்கு குடும்பம், அன்னன்னைக்கு கொடுத்தாதான் குடும்பமே நடத்த முடியும். அந்த பெண் 3000 பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்கன்னா நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? இல்ல, எனக்கு பதில் சொல்லுங்க போதும். நீங்க கிளாப் பண்றதை விட நீங்க பதில் சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கேன் எனக்கு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் பேச வந்த அத்தனையும் உங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து அந்த என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு சின்னதா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதை வச்சு நீங்க வளரணுன்றதுதான். இதுல இருக்க ஒரு பெண்ணாவது என்ன மாதிரி வந்துட மாட்டாங்களான்னு ஒரு ஆசை. இங்க இருக்க ஒரு ஆணாவது என் கணவர் மாதிரி வந்துட மாட்டாங்களான்னு ஒரு ஆசை. இந்த உமாவாதவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பல பேரை வளர்க்க, பல பேர் ஆளாக்க, பல பேர் கல்வி கொடுக்க. ஒரு ஊரா போற இந்த கொரோனால பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மாசத்துல 1 லட்சம் பேருக்கு நாங்க சாப்பாடு போட்டோம். எவ்வளவு? 1 லட்சம் பேருக்கு இல்ல குடியிருப்பு இருக்க மக்களுக்கு 1 லட்சம் பேருக்கு தேடி தேடி சாப்பாடு போட்டோம். நல்ல சாப்பாடு போட்டோம். எங்க தைரியத்தால, எங்களோட தன்னம்பிக்கையால முடியும் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். எங்க பணம் எங்களுக்கு கிடையாது, உழைப்பம் மட்டும்தான் எங்களுக்கு. உங்களா மாதிரி குழந்தைங்க கூட அதில் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. நீங்க இந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்க ஸ்கூல் சார்பாக கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதாவது ஒரு பாடசாலை தொடங்கின போது அதை நான் சின்ன விஷயம் சொல்லணும் இல்லையா உங்க மத்தியில. நான் வந்து என் 3 குழந்தைகள் ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்ட முடியாதனால என் பிள்ளைங்களை உட்காந்து வாசல்ல படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு வந்து பார்த்தா என் 3 குழந்தைங்களோட இன்னும் 3 குழந்தைங்க படிச்சிருந்தாங்க. கண்ணகி நகர் துறைப்பாக்கம் கண்ணகி நகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேப்பர் டிவி எல்லாம் பார்த்துட்டு நிறைய கொள்ளை நிறைய தவறான செய்தியை நடக்குது. ஆனால் உண்மையிலேயே அது அப்படியெல்லாம் கிடையாது. அங்கேயே நம்ம மாதிரி மனுஷாலும் நம்ம மாதிரி குழந்தைங்கள்லாம் அங்கே வசிக்கிறாங்க. தவறா சிந்தரிச்சு காட்டுறாங்க. அந்த இடத்துல படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த வந்து பார்த்தா 6 குழந்தைங்க இருந்தாங்க. 10 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, 100 குழந்தைங்க இருந்தாங்க 10 நாள்ல. அப்போதான் கல்வியுடைய அவசியம் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து டியூஷன் போக முடியாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பாடசாலை 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நானே 6ஆம் கிளாஸ் டிராப் போட்டேன். என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? இப்போ நீங்க படிக்கிறீங்கம்மா, நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க தங்கங்களா? நான் என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்களுக்கு? நான் இப்படி வந்துட்டோமா, அவங்களுக்கு தெரியல. நான் நிறைய பேருக்கு நான் என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது. புக்கு எடுத்து படிங்க. என்ன சொன்ன? புக்கே எடுத்து படிங்க. ஏன்னா அந்த படிக்கிற நேரம் கூட கிடையாது. அங்கே வந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுல 5 மணிலேருந்து 8 மணி வரை அவங்களை பாதுகாத்து அவங்களை மாலை சிற்றுண்டி கொடுத்து படுக்க சொன்ன. அவ்வளோதான். படிக்க சொன்ன மாணவர் தான் 752 பேர் மாணவர்கள் இன்னைக்கு கிராஜுவேட் ஆகி இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல நல்ல இடத்துல வேலை பார்க்குறாங்க. அப்படி படிக்க வச்சோம், படிங்கன்னு சொன்னவங்க மட்டும்தான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க படிக்க வச்சவங்க சம்பளம் தர்றோம் இல்லையா? என்ன சம்பளம் தராங்க? அவங்க தெருவில் இருக்க 10 பிள்ளைங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போன மீதி நேரத்துல 10 பிள்ளைங்க அவங்க தெருவில் இருக்க குழந்தைகளை உட்கார வச்சு பாடம் எடுக்கிறாங்க. இதுதான் நான் வாங்கின சம்பளம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்க தெருவில் இருக்க ஏழை குழந்தை எளிய குழந்தைகள் நீங்களும் கிளாஸ் எடுக்கணும். என்னடா இந்த அம்மா நம்மள பெரிய கோடீஸ்வரர் நினைச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. கல்விக்கு வந்து ஏழை பணக்கார கிடையாது. அறிவு மட்டும்தான், திறமை மட்டும்தான். பக்கத்துல இருக்க போய் 100 மார்க் எடுக்கலாம். பக்கத்துல இருக்க போய் 100 மார்க் எடுக்கணும். நம்ம ஏன் எடுக்க முடியாது? இல்லம்மா, ஒரே கிளாஸ் தானே ஆசிரியர் எடுக்கிறாங்க, நமக்கு ஒரே வகுப்பு தானே எடுக்கிறாங்க. இப்போ கிளாஸ் ஒரே கிளாஸ் தான் எல்லாரும் உட்கார வச்சிருக்கு. ஒரு பொண்ணு வந்து 80 மார்க் எடுக்க, ஒரு பொண்ணு வந்து 45 மார்க் எப்படி எடுக்க முடியும்? நம்ம கவனம் அங்கே அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த வேலையை தான் இப்பயே முடிச்சிடணும். இன்னைக்கு கூட ஒரு வர வேலை ஒரு பள்ளி மாணவனுக்கு வந்து விபத்து ஆயிடுச்சு. அந்த கட்சி பெற்று அவனை தொடச்சி தூக்கி உடனே ஒரு ஆட்டோவில் வச்சுட்டு உடனே நாங்கள் இங்கே வரோம்.
நினைச்சதான் அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இவ்வளோ குழந்தைய உட்காந்துருப்பாங்க, இவ்வளோ ஆசிரியர்கள் உட்காந்துருப்பாங்க. அது அவங்களுடைய பொண்ணான நேரத்தை வந்து ஒரு அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. இதெல்லாம் சம்பளன்றது வேறம்மா. இது சம்பளன்றது வேற. இந்த உழைப்பு ஆசிரியர் பணி இருக்குது பாரு. ஏன்னா ஒரு டியூஷன்ல டீச்சராக இருந்து நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்பா அவங்கெல்லாம் வந்து காலை தொட்டு வணங்கணும். அந்த ஆசிரியர் காலெல்லாம் தொட்டு வணங்கணும். ஏன்னா ஒரு டியூஷன்ல டீச்சராக இருந்தால் அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் இருக்கிற சாதாரண விஷயம். அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகம் பண்ணிட்டு தான் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்க குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா. உங்களுக்கு இருக்கிற மாதிரி குழந்தைங்களா இருப்பாங்க, உங்களுக்கு இருக்கிற மாதிரி குடும்பம் இருக்குது. இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்தால் அவங்க இங்கே நிற்கிறாங்க. இங்கே சும்மா கிடையாது. அந்த இடத்துல நான் டியூஷன் நடத்தும்போது நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. அவ்வளோ தொல்லைகள் அனுப்பப்போம். போலீஸ் வந்து லட்டி வச்சு விரட்டுவாங்க. ஏந்திரு நீ என்ன, நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆனீங்க, நீங்கள் என்ன டியூஷன் எடுக்கிறீங்கன்னு. அப்போ சேவை செய்யணும்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா சேவை செய்யணுமா. நான் வந்து டியூஷன் எடுக்கணும். அப்போ வந்து அந்த 300 பிள்ளைங்களையும் ஆடு மாடு அடித்து விரட்டுற மாதிரி விரட்டினாங்க. 3 நாள் பார்த்தேன். 4வது போயிட்டு நான் வந்து ஒரு எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கூட ஒரு போராட்டம் பண்ணி அந்த இடத்துல இருந்து உட்கார வச்சு திருப்பி படிப்பை கொடுத்தேன். அதே மாதிரி கண்ணகி நகரில் வந்து கண்ணகி நகர் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஆங்கில வழி கல்வி கிடையாது, வெறும் தமிழ் மீடியம் தான். ஆங்கில வழி கல்வி கிடையாது. ஆனால் ஆங்கில வழி கல்விக்கு வந்து பணம் போயிட்டு இருக்கு, டீச்சர் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இவ்வளவோ நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியாது. ஏன் ஆங்கில வழி கல்வியில்? அப்போ துறைப்பாக்கம் ஸ்கூல் இருக்குது, துறைப்பாக்கம் தெரியும் இல்லையா. துறைப்பாக்கம் ஸ்கூல் வந்து அந்த இடத்துல வந்து ரவுடி பசங்க நாங்கள் சேர்க்க மாட்டோம், இவங்கெல்லாம் கிரிமினல் சேர்க்க மாட்டோம். எப்படி ஒரு குழந்தைங்களை இப்படி புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்து ஒரு போராட்டம் பண்ண சபிதா ஐஎஸ். அப்போ அவங்க உடனே கால் பண்ணி போராட்டத்தை வந்து ரத்து பண்ண சொல்லி 3 அவர் அந்த இடத்துல ஆங்கில வழி கல்வியை கண்ணகி நகர் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்தாங்க. 3 அவர்ல எப்போ நான் உட்காந்து காலையில், ஆனால் 3 அவரில் ஆங்கில வழி கல்வி அந்த அன்னைக்கே வந்துருச்சு அந்த ஸ்கூலுக்கு. அப்போ ஆல்ரெடி அது இருந்தே இருக்கு. அதை மாதிரி சில விஷயங்களை கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஆங்கில வழி கல்வியில் நிறைய குழந்தைங்க, ஆயிரக்கணக்கான மாணவர் படிக்கிறாங்க. கண்ணகி நகர் எவ்வளோ குழந்தைங்க இருப்பாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கண்ணகி நகர் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இல்லை எந்த அளவுக்கு தெரியுது, நான் பேச வர வச்சு தெரியுதுன்னு கேட்டுக்கலாம். தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர்? ஏமா ஒருத்தர் 2 பேர் தான் வாய் திறக்கிறீங்க. என்ன நான் பேசுறது சரியா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 27,000 குடும்பங்கள் இருக்கு. எவ்வளோ? 27,000 குடும்பம்னா ஒரு வீட்டுக்கு 2 குழந்தை, ஒரு குழந்தையோட இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு குழந்தை வச்சுங்க, 27,000 குழந்தைங்கள்ல அங்க படிக்க பள்ளிக்கூடம் 1 2 தான் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பிரைவேட் தான். அங்கே இருக்க ஏழை குழந்தைங்க ப்ரைவேட்டில் அவ்வளோவா படிக்க முடியாது, காசு கட்டி படிக்க முடியாது. ஃபுல் ஏழை குழந்தைங்க தான், வீட்டு வேலை செய்கிறவங்க, இந்த துப்புரவு தொழிலாளர், இவங்களுடைய குழந்தைங்க தான். இந்த குழந்தைங்களை எடுத்து தான் நாங்கள் ஆளாக்கி இன்னைக்கு கிராஜுவேட் ஆக்கி அவங்க 30,000 40,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு அவங்கள உயர்த்தி இருக்கிறோம். கண்ணகி நகர் சமூக நல அறக்கட்டளை சார்பாக இந்த வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்த 1000 பேரை கிராஜுவேட் ஆகிற பயணன்றது லேஸ் கிடையாது, வந்துட்டோம் எடுத்துட்டோம் கிடையாது. அதில் வந்து பல கஷ்டங்கள் எங்களை வந்து நீங்கள் படிக்கல எதுக்கு இந்த கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி கேஸ் போடுற அளவுக்கு எங்கள் மேலே வந்தாங்க. நீங்கள் படிக்கலை எப்படி நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, இப்போ பசங்களை வச்சு நீங்கள் ஏதோ வருவாய் ஈட்டுறீங்களா, நீங்கள் ஏதோ பணம் பறிக்கிறீங்களா அவங்ககிட்டன்ற மாதிரி. ஆனால் அந்த பிள்ளைங்க அன்றைக்கி எனக்கு சப்போர்ட்டாக நின்னாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட 1 ரூபா கூட வாங்கினது இல்லை. என்னது 1 ரூபா கூட? அது பத்தாது. எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க, பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்து எங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்கள எதனா பண்ணால் நாங்கள் கூட வந்து நிற்போம். என் பிள்ளைங்க அன்னைக்கு குரல் கொடுத்து இன்னைக்கு வந்து என்கிட்ட வர அரசியல்வாதிகளோ போலீஸோ பயப்படுறாங்க இன்னைக்கு என்கிட்ட வருது. அந்த அம்மாட்ட போனால் அந்த மாணவர் கூட்டம் வரும். மாணவர் கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? அதை தப்பாக பயன்படுத்தக்கூடாது. மாணவர் கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு? பெரிய சக்தி இருக்கு. கவனிக்கிறீங்களா தம்பிங்களா? இல்லை அங்கே பாப்பாங்க தான் பதில் சொல்கிறாங்க, தம்பிங்க பதில் சொல்கிறது இல்லை. லேட்டாக வந்தாலும் கோவம் போல இருக்கு அவங்களுக்கு. மாணவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி, அது நியாயமான விஷயம், நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணுமா என்கிட்ட? இல்லை, நீங்கள் கேள்வி கேட்டால் தான் நான் அது எனக்கு சொல்ல வருது, என்ன சொல்லணும்னு தெரியாது, கொஞ்சம் தான் சொல்லியிருப்பேன். நான் கடற்கனே எதை சொல்ல வேண்டியது. நீங்கள் கேள்வி கேட்டால் மற்ற விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. கேள்வி கேளுங்க. வந்து நீங்கள் இதை பண்ணுறீங்களே, எப்படி பண்ணீங்க, என்ன சப்போர்ட் பேக்ரவுண்டில் பண்ணீங்க, கேள்வியே கேட்க மாட்டேன். அப்போ நான் பேசுறது ஒன்றுமே நீங்கள் கேட்கல. உங்கள் ஞாபகம்லாம் எங்கே இருக்குது? இங்கே உட்கார வச்சுட்டு ஞாபகம்லாம் எங்கே இருக்குது? நீங்களே அம்மா நீங்களாம் நம்ம ஷார்ப்பாக இருப்பீங்க, இப்படி இருக்கீங்க, பட்டு கேள்வி கேட்க அழகா பெண் குழந்தைங்கன்னு பார்த்தா யாருக்கும் எந்த கேள்வியும். அப்போ நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு புரியலையாம்மா? நான் பேசுறது புரியலையா? அந்த பாப்பா சொல்றது புரியலையா? நான் பேசுறது ஏந்து வயந்து மேலே வா. ஒருத்தர் 2 பேராவது கேள்வி கேட்டதான் நான் பேசுறது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு என்ன தேவை? ஒரு இடம் வந்ததுக்கான விஷயம் தெரியணும் இல்லையா? மேலே வா செல்லக்குட்டி, மேலே வா. அடுத்த ஆள் ரெடியா இருங்க. ஒரு 10 பேர் அங்கேருந்து 10, ஒரு 5 பேர் இங்கேருந்து ஒரு 5 பேர் கேள்வி கேட்கணும். ரெடியா இருங்க. என்ன வேணாலும் கேட்கலாம். மாமா
பசங்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சா நிறைய முடியல அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர்மா சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. அப்படியே இல்லைம்மா. போலீஸ் பிடிச்சாங்க. எதனாலனா அரசியல்வாதிங்க வந்து யாரும் அந்த ஊர் அரசியல்வாதிங்க வந்து பணம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் பார்த்தாங்க, மக்களுக்கு சேவை செய்யல. ஆனா அரசியல் என்றதே வந்து சேவை தான். அதை மறந்துட்டு செய்யும் போது நான் பண்ண பயமாயிடுச்சு. இந்த அம்மா நான் 300 பிள்ளைங்க, அந்த 300 பிள்ளைங்க இருக்க குடும்பம், அப்பா அம்மா இவ்வளோ ஒரு 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 சின்ன ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் ஆண்டு வேலை நடத்துனாக்கா ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. அப்போ பயந்துட்டாங்க அரசியல்வாதிங்க. பயந்து அரசியல்வாதிங்க சொல்லி தான் போலீஸ் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்றவங்க மட்டும்தான் போலீஸ்க்கு பயப்படணும். நான் போலீஸ்னா எனக்கு என்ன பிறவிலேருந்து பயம் கிடையாது. அவங்க கிட்ட நான் நின்று நான் தைரியமா பேசுவேன். அவங்க கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். பசங்க தான் ஓனாங்க, அந்த இடத்துல நான் அசையவே கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய இடர்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் அரசியலுக்கு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு பயத்தால. நன்றிம்மா. பேருமா? தேஜஸ்வினிக்கு. நன்றிம்மா. அடுத்த ஆள் ரெடியா இருக்கணும். இப்படி நான் கூப்பிட்டு கூட கேட்டிருந்தா எப்படி? அப்ப யாருமே நான் பேசுறத எங்க கவனிக்கல. உங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டைம் பண்ணி உங்களை உட்கார வச்சு யாருமே கவனிக்கல. அப்படிதானே? ஆமா தானே? ஆமாவா? யாருமே கவனிக்கலையா? தம்பி நீ வா செல்லம், வா வர்றேன், நானே கூப்பிடுறேன், வாங்க. இல்ல என்னுடைய வேலை என்னன்னா உங்க மனசுல என்ன இருக்கு. இப்போ வந்து ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணு ஜெயிச்சுட்டாங்க. அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பேசியா பேர் சொல்லிட்டு பேசு. நீங்க நிறைய பேரை கிராஜுவேட் பண்ண சொன்னீங்கல்ல, காலேஜஸ்லயும் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடைச்சது? சூப்பர். நன்றி ராஜா. எப்படி சப்போர்ட் கிடச்சுன்னா உங்கள் மாதிரி மாணவர்கள் தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்கள்லாம் எங்களை பற்றி பேப்பரில் வந்தது, நிறைய செய்தித்தாளில் வந்து எங்களை வந்தது, டிவியில் எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி வந்து கண்ணகினரில் ஒரு அம்மா 6ஆம் கிளாஸ் ஜாப் போட்டு வந்து ஹெட் மாஸ்டராக உட்காந்து இன்னைக்கு ஒரு ஸ்கூலே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வேனில் வந்து எங்களுக்கு உங்கள் மாதிரி பிள்ளைங்க 10 ரூபாய் கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரி தான் இந்த படிக்க வைக்க முடிஞ்சு. இன்னொன்று முக்காக சொல்ல போனால் நான் சேர்த்தால பாதி பேர் வந்து 300க்கும் மேற்பட்டவர் டிராப் அவுட், 8வது 7வது டிராப் அவுட் ஆன பசங்க தான் இன்னைக்கு காலேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களே. தேங்க்யூமா. நன்றிம்மா. வா ராஜா. சிங்கக்குட்டி கூப்பிடாமே வரான் பாத்தி, அவன் தான் தங்க கட்டி. வாச்சா. ஆமா கிளாப் பண்ண. நானும் பண்றேன். சூப்பர். இங்க வந்து 782 பேர் வந்து கிராஜுவேட் ஆகணும். ஸோ அவங்களுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு யாரு? நான் முன்னாடியே சொன்ன, தம்பி கவனிக்கல அதை. உங்க மாதிரி மாணவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பேப்பர்ல பாக்குறவங்க, டிவியில பாக்குறவங்க என்ன வேணும்னு கேட்பாங்க. அப்போ உங்க பேர் என்ன தம்பி? அப்போ அந்த தம்பி பேரை சொல்லி இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கொடுத்து அவருடைய அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து அவர் படிக்கிற ஸ்கூலுடைய அட்ரஸ் கொடுப்போம். அங்கே போய் கட்டிடுவாங்க. இப்படிதான் பாங்க சார் இப்படிதாங்க. நன்றி தம்பி. நெக்ஸ்ட் இன்னொரு ரெடியாகலையா? வாங்கம்மா, 2 பேரும் வாங்க. அடுத்த ஆள் ரெடியா இருங்க. சரி, அவர் கேர்ள்ஸ் ரெடியாகி வந்துட்டாங்க. கூப்பிட்டாமே நீங்க ரெடியா இருக்க. அவங்களுக்கு கிளாப் பண்ண மாட்டீங்களா? பாய்ஸ் மட்டும் கிளாப் பண்ணீங்கல்ல. படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணிருக்காங்க? இப்போ 3 பேர் படிக்க வச்சோமே, நான் தான் வந்துட்டு அதுல இருந்து போலீஸ்லாம் அடிச்சு எங்க போக சொல்லிட்டாங்க. அதுல இருந்து எப்படி திரும்பியும் படிக்க வச்சோம்? அதாவது போலீஸ் வந்து பசங்களை லட்டியில கீழே தட்டினாங்க. பசங்களை அடிக்கல, அப்படி லட்டியில கீழே தட்டி அதை ஒருத்தர் 2 மேலே பேக்கில் அடி விழுந்திருக்கோம். ஓடினாங்க பசங்களாம். மற்ற நாள் வந்து அவங்க பேரண்ட்ஸை கூட்டிக்கிட்டு நாங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுடைய போலீஸ் அனுமதியாலே டியூஷன் நடத்துனாங்க. டெய்லி 2 போலீஸ்கார வந்து நிற்பாங்க. நாங்கள் டியூஷன் நடத்து மாடுகடி வந்து ஏன்னா ரோட்ல தான் எங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் சவர்லாம் அப்போ இப்போ இருக்கு, அப்போ கிடையாது. அப்போ வந்து போலீஸ் பாதுகாப்போட நடத்துனோம். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி நடத்தணும். நன்றிம்மா. வாமா. சொன்ன மாதிரி உன் பேர் சொல்லு செல்லக்குட்டி. என் பேர் தனுஷ்கா. ஸோ எனக்கு என்னன்னா ஏன் இவ்வளோ தைரியமும் தன்னம்பிக்கையும், ஏன்னா நான் கிளாப் ப்ளீஸ். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். கிளாப். படிப்படிக்கல நீங்க சொன்னீங்க. பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 1000 பேர் படிக்கணும்ன்ற தன்னம்பிக்கையும் ஒரு கனவு இருக்கு. அது ஏன் அந்த கனவு வந்து எப்படி வந்து கனவா கடனா? கனவு. நீங்க எல்லாம் ஒரு அளவுக்கு நன்றிம்மா. நீங்க எல்லாம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்காவது வசதியானவங்க. அந்த நாங்க அப்படி இல்லம்மா. ரோடு சாலையோர பகுதி நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? சாலையோர பகுதியில ஒரு குடிசையில பிறந்து வளர்ந்த பெண் தான் நான்.
ஒரு குடிசையில நல்ல சாப்பாடு இருக்காது, நல்ல துணிமணி இருக்காது, ரொம்ப கஷ்டம். என் அம்மாலாம் வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாதான் எனக்கு சாப்பாடு. அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது எனக்கு கிடைக்காத அத்தனையும் அந்த ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணேன். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ நீங்க போட்டுக்கல இப்போ சொன்ன வந்தோம், எனக்கு ஒரு ஆசை, இந்த ட்ரெஸ் போட்டு நம்ம உட்காரணும், இந்த ட்ரெஸ் போட்டு நம்ம படிக்க முடியல, அப்படி ஒரு கனவு. கிடைக்கிற யாருக்கும் தெரியும், அருமை தெரியாது, கிடைக்காதுன்னு தெரியும். எனக்கு வந்து பார்த்தா அவ்வளோ பொறாம உங்க மேலே, எதை பத்தியே நான் இந்த அவ்வளோ அழகா இருக்கீங்களே அப்படின்னு ஒரு பொறாம. அந்த மாதிரி என்னால் போக முடியாதனால, ஏன்னா ஸ்கூல் போக முடியும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இந்த வயசுக்குலாம் என்னால் போக முடியும், நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்கும் போது கேள்வி மறந்துட்டோமா, என்னம்மா கேள்வி கேட்டேன்? ஆமாம். அப்ப என்னன்னா தைரியம் வந்து எனக்கு பிறப்பிலே இருக்கு. என் அப்பா வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் இலவச இரவு பாடசாலைன்னு தொடங்கி நடத்தினவர். என் அப்பா கொஞ்சம் தைரியசாலி, அரசியல்வாதினால கொஞ்சம் ஆரம்பத்திலேயே வந்து பிறப்பிலேயே கொஞ்சம் தைரியம் துணிச்சல் ஜாஸ்தி தான். இன்னொன்னு, படிச்சவங்க மட்டும்தான் அறிவாளின்றதை நீங்க தயவு செஞ்சு மாத்திங்க. படிச்சவங்க மட்டும்தான் அறிவாளி இல்ல, படிக்காத எத்தனையோ பேர் மேதைகளா இருக்காங்க. படிக்காத மேதைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த படிக்காத மேதையில தான் நானும் ஒரு ஆளு. ஏன் இந்த தைரியம் எனக்குன்னா, என்ன நடந்துரும் செத்தா, அதாவது நான் எடுத்த முடிவு வந்து அதாவது வாழ்ந்தா வந்து அந்த கண்ணகி நகர், பெரும்பக்கம், அந்த மாதிரி ஏழை ஜனங்களா இருக்கட்டும். செத்தா என் குடும்பத்துல 5 பேர் நாங்க மட்டும் தான் போட்டோம். ஒரு குடும்பம் ஒரு ஊருக்காக அழிஞ்ச தப்பு இல்லையே அப்படின்ற தைரியத்தோட தான் நாங்க இறங்கணும்மா. நன்றிம்மா. என்னம்மா பாத்தியா, எப்பயுமே வீரன்னா கேர்ள்ஸுக்கு தான், பாய்ஸுக்கு கிடையவே கிடையாது, துளி கூட கிடையாது. பாரு கூட்டாமே எப்படி வராங்க, பாய்ஸுக்கு தைரியம் கிடையவே கிடையாது, எனக்கு தெரியுமே. பாச்சால குட்டி பேர் என்னடா? நான் மறந்துட்டேன். ஐயோ எனக்கு அழ, நன்றிம்மா நன்றிம்மா, எனக்கு அழ வருது. என்னை வந்து பசங்களை வச்சு இவங்க வந்து வசூல் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. அவங்க படிக்காதவங்க, படிக்காதனால வந்து இதை வச்சு வாழலான்னு பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து இதுதான் அவங்க வந்து சாப்பாடே இதான்னு சொன்னாங்க. அவங்க தப்பானவங்க, நாங்கள் குழந்தைங்களை கிட்னியை பிடிக்க வித்துருவாங்க கத்தின்னு போயிட்டு அப்படின்னா அதோட பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்தக்கூடாதோ அந்த அளவுக்குலாம் என்னை இழிவுபடுத்தாங்க. எப்படியெல்லாம் ஒரு பெண்ணை மட்டம் தட்டணும்னா, நீங்க குழந்தைங்க மட்டும் சொல்ல முடியல என்னால. ஒரு பெண்ணை மட்டம் தட்ட எப்படி சொல்ல என்னன்னு சொன்னா மட்டும் இந்த மட்டம் ஆவாலோ, வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்களோ, அதெல்லாம் என்ன சொல்லி பார்த்தாங்க. அப்படியெல்லாம் அடக்கி பார்த்தா. என் கணவர் போகும்போது அவங்க பொண்டாட்டி வந்து ரொம்ப தப்பா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவர் எதிரிலேயே பேசுவாங்க. அதாவது என்ன சொன்னா ஒரு பெண் வெளியில வர மாட்டாலும் அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அதெல்லாம் ஒரு படிக்கட்டா தூக்கி மேல ஏறி மாரி வந்துக்கினே இருந்தேன். அவங்க சொன்ன அத்தனை அவதூறம் எனக்கு படிக்கட்டா ஏறி மேல வந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு அவதூறான வார்த்தைகளால் தான் அடக்க முடியும். அந்த அவதூறு வார்த்தைகளே என்னோட வெற்றி படிக்கட்டியா நான் மாத்தி மேலே ஏறி வந்தேன். இன்னைக்கு நீ அவதூறு பேசுறவங்களாம் உதவிக்காக அவங்க பிள்ளைங்க கல்வி தொகைக்காக என்கிட்ட வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு. நன்றிம்மா, நன்றி செல்குட்டி. எங்கப்பா யாரோ ஒருத்தர் எழுந்து வந்து அவனே பிடிச்சிட்டாங்க பாரு. வாச்சல்ல எழுந்து வா. ஐயோ இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது. நான் சொல்ல பெண் பிள்ளைங்க தான் தைரியம், பெண் பிள்ளைங்கள் தான் வீரம். பார்த்து இப்போ கூட பெண் தானே பேசிட்டு இருக்கேன். ஆம்பளை பசங்களுக்கு வீரமே கிடையாது, தைரியமே கிடையாது. கேள்வி கேட்கலாம் பயப்பட ஒருத்தன் ஓடி வரான் பாரு. அப்பதானே இப்ப பாருங்க பின்னாடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஓடி வருவான். இப்போ அம்மா நீங்க வாங்கம்மா, அதுக்குள்ள அவங்க அப்படிதான்மா. நீங்க தான் யாரு? என்னடா இப்படி மொத்தமா இப்படி பண்றீங்க? வந்தவனே பிடிச்சு வச்சாங்கம்மா அவங்க. அடுத்த ஆள் ரெடியா இரு, பாய் கேர்ள்ஸ் நிறைய பேர், பாய்ஸ் 2 பேர் ரெடியா இருக்கணும். இன்னும் 2 பேர் கேர்ள்ஸ் வாங்க. இன்னும் நான் எதிர்பார்த்த கேள்வி கேட்கல. வாச்சலாம் அமதி. நீங்க 6th டிராப் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 12 ஸ்டூடெண்டோ இல்லை 11 ஸ்டூடெண்டோ படிச்சா அதுக்கு எப்படி நான் ஆன்சர் பண்ணீங்க? சூப்பர் கிளாப் பண்ணுங்க. இந்த மாதிரி கேள்வி கிளாப் பண்ணுங்கம்மா. கரெக்ட், அவன் கவனிச்சிருக்கான், நல்லா கவனிச்சிருக்கான். நான் ஆரம்பத்திலே சொல்ல, எனக்கு படிப்பு சொல்லி தர தெரியுது, அவனை படிக்க வைக்க தெரியும். அதாவது கண்ணகி நகர் சூழ்நிலை எப்படின்னா 10க்கு 10 வீடு. அந்த வீட்டில் அப்பா வந்து குடிச்சிட்டு அழுது கத்திட்டு இருப்பாரு, தாத்தா உடம்பு சரியில்லாத வந்து பெணாத்திட்டு இருப்பாங்க, பாட்டி ஏதாவது அவங்க ஒரு சூழ்நிலை, அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த 10க்கு 10 ரூம்னா இவ்வளோ பெரிய ரூம் தான். இந்த ரூம்ல இவ்வளவோ நடக்காது. அந்த பிள்ளைங்களால படிக்க முடியாது. நான் படிக்க கற்றுக் கொடுக்கலாம் மாட்டேன், உட்கார வச்சு படிக்க வச்சேன். அது 1 வருஷம் தான். அடுத்த வருஷம் இங்க இருந்து 6ஆம் கிளாஸ் படிச்ச குழந்தைங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்க வச்சேன். எவ்வளோ? 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான் அவங்க கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் 10th +2 பசங்க வந்து அதுக்கே எடுக்கணும். +2 10th பசங்களை வந்து வெளில இருந்து டீச்சர் வர வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வர வச்சோம். அந்த மாதிரி தான் படிக்க வச்சோம். மாணவர்களே அவங்களுக்கான ஆசிரியர்களாக நாங்கள் மாற்றி தான் படிக்க வச்சோம். நான் படிக்க வைக்க மாட்டேன், படிக்க சொல்லிக் கொடுக்கணும், ஆள் வச்சு படிக்க சொல்லணும். நன்றி ராதாகிருஷ்ணன். அவங்க தைரியத்துக்கு திருப்பி ஒரு கிளாப் பண்ணுங்க.
பாத்தியா கூப்பிடவே இல்லை. எங்க கேர்ள்ஸ் தான், என்னதான் சொல்லு, கேர்ள்ஸ் தான் எப்பயுமே, கேர்ள்ஸ் தான் வீரன்னா. அவ ராணி மங்கம்மா மாதிரி பாரு. பேர் சொல்ற செல்லக்குட்டி, பேர் சொல்லு. பரமேஸ்வரி. இப்போ நீங்க இந்த மாதிரி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல சொல்லிட்டீங்கல்ல, நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ உங்க வீட்டுல இருந்தவங்களோட எப்படிலாம் சப்போர்ட் பண்ணாங்க? எங்களோட ஐடியா பத்தி அவங்களுக்கு என்ன கருத்து? என் குடும்பத்துல, என் குடும்பம் பயங்கர எதிர்ப்பு. ஏன்னா சொல்ல போனா அவர் தான் வார்த்தை வந்தா, என் கணவர் அவரே என்னை விட்டுட்டு போயிட்டாரு வேணான்னு சொல்லி. என்னது உன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, ஊர் ஃபுல்லாக படிக்க வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்கூலையும் நடத்தி, ஏன் நான் சம்பாதிச்சு வந்து கொடுக்குற காசெல்லாம் பிஸ்கட் எனக்கு எல்லாமே எதிர்பார்த்தா. அந்த குடும்பம் மட்டும் இல்லை, வெளியில மட்டும் இல்லை, குடும்பம் என் பிள்ளைங்களே திட்டினாங்க, இதெல்லாம் தேவையில்லாமா, எல்லாம் திட்டுறாங்க, ஒரு சண்டைக்கு வராங்க. அதாவது இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருப்போம், கத்தியோட வெளியே நிற்பாங்க. நீ யார் வந்து இங்கே டியூஷன் நடத்துது, இங்கே கிளாஸ் எடுத்து ஸ்கூலில் சேர்க்குற, நீ யாருன்னு சொல்லி கத்தியோட நிற்பாங்க. நடுவாத்திர பார்த்தா கத்தியோட நிற்பாங்க. அந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு. கண்டிப்பா எந்த ஒரு வேலைக்கே எடுத்த உடனே சப்போர்ட் கிடைக்காது. அதான் இது வந்து சமூக வேலை, சாதாரண வேலை, எடுத்த உடனே சப்போர்ட் கிடைக்காது. எதிர்நீச்சல் போட்டு தான் ஜெயிக்கணும். அப்படிதான் நான் வந்தேன். சப்போர்ட் இப்போ சப்போர்ட். அன்னைக்கு எதிர்த்து நின்னவங்க அத்தனை பேர் என் குடும்பத்துல. என் பொண்ணு மார்த்தடிக்கிற என் பொண்ணு பாத்தியா, எங்க போனாலும் மாலை போடுறாங்க, என் பொண்ணுக்கு சல்வை போடுறாங்க. எங்க அம்மா பேசுமா அப்பயும் கப்பன்னு வயிறு எரியும் எனக்கு அப்பா அப்படின்னு. எங்க அம்மா சொல்ல, என் பொண்ணு பார்த்தியா எப்படி டிவிலாம் காட்டுறாங்க, என் பொண்ணு பேப்பர்ல பாத்தியா, புக்கில் வரா பாத்தியா என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வேணாம் இந்த வேலைலாம் செய்யக்கூடாது, உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயம் காட்டினவங்க எங்க அம்மா. தேங்க்யூ பரமேஸ்வரி. ஆஹா பாத்தியா, நீங்க தோத்து போயிட்டீங்க, ரெடியா நிக்கிறாங்க பாருங்க. ஓடி செல்லும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் நீங்க பண்றது. உங்க லைஃப் நீங்க சொன்னீங்கல்ல, அதுல நான் என்ன கத்துக்கணும்? கண்டிப்பா கிளாப் பண்ணு. இப்ப பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. இவங்க என்ன பண்றாங்க, டீமா யோசிச்சு பிளான் பண்ணிட்டு வராங்க. நீங்க அவங்க அந்த வர பொண்ணுங்க தனியா தான் வராங்க, நான் பார்த்துட்டேன். பிளான் பண்ணா கரெக்ட். என்ன கேட்டப்பா, நீங்க என்ன கத்துக்கனா தைரியம். ஒரு பெண் படிப்பறிவில்லாத ஒரு பெண்ணு நினைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தையே நடத்த முடியும், இரவு பள்ளியை நடத்த முடியும். ஒரு 3000 பேருக்கு வந்து தொழில், அதாவது ஒரு ஆட்டோக்கார மனைவியால வந்து அவங்களுக்கே தொழில் கிடையாது, 3000 பேருக்கு தொழில் கொடுக்க முடியும், ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்க முடியும். அப்புறம் வந்து உலகாரிய ஒரு ஆளா ஒரு விஐபியா நிற்க முடியும். நம்ம வந்து படிப்பறிவில்லாத ஒரு குடிசையில பிறந்து எந்த பேக்ரவுண்டும் பின்புறமும் இல்லாத வர முடியும்னா, உங்களுக்கு டீச்சர்ஸ் சப்போர்ட் இருக்கு. இந்த ஸ்கூல் அருமையான பள்ளிக்கூடத்தில் நிறைய சப்போர்ட் இருக்கு. உங்களுக்காக தியாகம் பண்ற டீச்சர்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க ஏன் தெரியாத வர முடியாது? தைரியம், தன்னம்பிக்கை. பக்கத்துல இருக்க பையன் தான் 100க்கு 100 எடுப்பான், நான் எடுக்க மாட்டேன் இருக்கக்கூடாது. நான் எடுப்பேன், அவன் இந்த வாட்டி எடுத்து அடுத்த வாட்டி நான் எடுப்பேன்னு படிக்கணும். அந்த பொண்ணு தான் எடுப்பா. கவிதா எடுத்தா கீதாவில் எடுக்க முடியாதுலாம் கிடையாது. கீதாக்கும் கவிதாக்கும் ஒரே கிளாஸ் தான், ஒரே வகுப்பு தான், ஒரே டீச்சர் தான். அப்பயே அவ கம்மியா எடுப்பா, நீங்க ஜாஸ்தியா எடுப்பா. நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது எனக்கு வந்து கேட்ச் பண்ற இது இருக்கு, எனக்கு ஒரு வைரேக்க. நான் நினைச்சா அதை முடிப்பேன். நான் நினைச்சா யூனிஃபார்ம் போட்டு இங்க வந்து நான் படிப்பேன். அந்த மாதிரி தான் நான் நினைச்சா அதை முடிச்சிருவேன். தைரியம், தன்னம்பிக்கை. நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம், உங்களால முடியன்ற உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் தைரியம், தன்னம்பிக்கை. உங்க மேல முதல்ல வைங்க. அடுத்தவங்க மேல உட்காந்து கீதா படிச்சுட்டு வா, அந்த உமாமா அப்படியெல்லாம் கிடையாது. உங்க மேல வைக்கணும். உங்க மேல வைக்கிறதா நீங்க வந்து தைரியம், தன்னம்பிக்கையோட இருக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். நன்றி. வாராஜா அந்த பக்கம் முடியாது. புறம் தள்ளி போகணும், எல்லாரும் கேட்க நல்ல முடியுதான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேயே வந்து ஸ்கூல் ரூல்ஸ்ன்னு சொன்னீங்க. அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்திருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் ஒரு ரூபா கூட வாங்காமல் உங்களுக்கு படிப்பு சொல்லி தரீங்க. ஆனாலும் உங்களுக்கு படிப்பு மட்டும் சொல்லி தராமல் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, எப்படி மேடம்? அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எனக்கு வந்து நான் வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல சாப்பாடு கிடைக்காது. அப்போ படிக்க வேணா, பிள்ளைங்க படிக்க வரல, அவன் ஸ்நாக்ஸோ முட்டை பால் என்ன கிடைக்குதோ, அதாவது நான் கேட்பேன். என்ன ஒரு சிலர் ஸ்பான்சர் இருந்தாங்க எனக்கு, அதுக்கப்புறம் ஸ்பான்சர் இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டு ஏதோ பாலோ முட்டை ஸ்நாக்ஸு சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்தா இந்த சாப்பாடுக்காக படிக்க வரும். அதாவது கல்வி தந்தை காமராஜருடைய வழிதான் இது. உணவுக்காக ஒரு சீசன்ல வந்து படிக்க போனாங்க பிள்ளைங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா படிக்க வருவாங்க. எனக்கு பெரிய பாடசாலை 5 இடத்துல நடக்குது, ஒரு இடத்துல இல்லை. செய்யூர், அது வில்லேஜ் வந்து ரொம்ப அடிமட்ட தட்டு கிராமம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செய்யூர், அப்புறம் நீர்பயிர் கிராமம், பெரும்பாக்கம், கண்ணகி நகர், சம்மஞ்சேரி, ஐசோஸ் பகுதி. ஐசோஸ் பெரிய ஸ்லம், அதெல்லாம் எங்க பாடசாலை நடந்துட்டு இருக்கு. நன்றி ராஜா. என்னம்மா அவ்வளவுதான், கேர்ள்ஸ் கிடையாதா? நீங்க 6ஆவதுலேயே டிராப் அவுட் சொன்னீங்க. ஆனா அந்த கேட்ட டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணாம டிஸ்கஸ் பண்ணாங்க. அது எப்படி நீங்க தாங்க? இல்ல எனக்கு கேள்வி புரியல ராஜா. 6ஆவது நீங்க டிராப் அவுட் பண்ணீங்க, அதை கேட்டு அந்த டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா?
நீங்க இன்னும் முன்னேறணும்னு சொல்லிட்டு எங்க டீச்சர்ஸ் விட்டுட்டீங்களே அந்த டீச்சர்ஸ் வந்து என் வீட்டுக்கிட்ட வந்து கூப்பிட்டாங்க, அப்பா நாங்கள் யூனிஃபார்ம் வாங்கி தரோம், உமா அனுப்புங்க, டேலண்டான பொண்ணு உமா, ரொம்ப தைரியம், நாங்கள் வந்தாலும் ஒரு கிளாஸை வந்து ஒரு அமைதியாக பார்க்க முடியாது, உமா பார்க்க சொன்னா அப்படி பின்னு போட்டால் அந்த சவுண்டு பின்னுக்கு விழ சத்தம் கேட்கும், அந்த அளவுக்கு அவள் டேலண்டாக பார்த்துக்கோ அனுப்ப. எங்கள் அப்பா சொல்லிட்டார், என்னுடைய சூழ்நிலை சரியில்லைங்க, நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. டீச்சருங்க அத்தனை பேரை ஹெட் மாஸ்டர் வரலாம் வந்தாங்க. ஜெயலட்சுமி டீச்சர் இப்போ வரலாம் அவங்க நான் இந்த தெய்வமாக வச்சு வணங்குறேன். நான் யாரும் இப்போ டீச்சர் ஜெயலட்சுமி டீச்சர் அவங்க வந்து இன்ன வரலாம் கடவுளாக நினச்சி வணங்க. அவங்க வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்து என்னை வந்து படிக்க சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அது என்னால் என் குடும்பம் சொல்ல முடியல தம்பி, அதான் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்போ. அதனால நன்றி ராஜா. ஐயா புரியலையா? நனவு தெரிஞ்சு தன்னம்பிக்கை. அதாவது வந்து நான் ஒரு 8-9 வயசுல இருந்தே அப்பா கூட வேலை செய்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க, எல்லாருமே என்னை வந்து பின்பற்ற ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தருக்கு அந்த அம்மா வந்து பாரு எப்படி பேசுவோம், 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இவ்வளோ பேசுகிறாங்க, நம்ம பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அன்னை தெரேசா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அன்னை தெரேசா அம்மையார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வாட்டி என் அப்பா சொன்ன கதை வந்து அந்த வயசில் எனக்கு ஏதோ ஃபுட்டு கேட்டு குழந்தைகளுக்காக ஃபுட்டு கேட்டு போயிருக்காங்க, அவங்க கையில் வந்து எச்ச துப்பியிருக்காங்க. எனக்காக தான் நீ துப்பிட்டீங்க தம்பி, ஆனால் என் பிள்ளைங்க பசியாக இருக்காங்க கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கு காரி துப்பினா பல்லான்னு ஒரு அறை கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணியிருக்கேன், பட்டுன்னு ஒரு அறை கொடுத்தான், தைரியம் தாச்சி. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அதை பண்ணாமல் தொடச்சிட்டு கேட்டாங்க. அதெல்லாம் வந்து அதை நினச்சி ஊறியே அவங்கள மாதிரி சேவை செய்யணும்னு வந்தவ தான். வேற ஏதாவது கேள்வி? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இப்போதான் பெருமையா பேசுறேன் உங்களை பத்தி. பேசின பிள்ளைங்களே தான் வராங்க, பேசாத பிள்ளைங்க வரமாட்டாங்க. இப்போ என்னன்னா என்னுடைய கணக்கு என்னன்னா, என்னுடைய கணிப்பு இந்த மாதிரி கேள்வி கேட்க வர பிள்ளைங்க 100 மார்க் எடுப்பாங்க. அப்போ வராத பிள்ளைங்க நீங்க கணக்கு போட்டுங்க. என்னையே கேள்வி கேட்க தைரியம் இல்லை, அப்புறம் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை எப்படி எதிர்நீச்சல் பண்றீங்க? தைரியமா வருவீங்க. நீங்க வந்து இந்த சமூக சேவை செய்யறீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒரு கனவு வந்து எனக்கு நல்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அதை நான் நல்லா பண்ண சொல்றேன். அது எப்போ வந்தது? இது சொல்ல போனா 6ஆம் கிளாஸ் டிராப் அவுட் ஆனோம் இல்லையா, அப்போ எனக்கு ஒரு ஆசை, நான் ஒரு ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டரா உட்காரணும். என்னது, அழுதுகிட்டே என்ன ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து 1 கிலோ அரிசி வாங்கி என் வீட்டில் கொடுத்துட்டு, அன்னைக்கு என் வீட்டில் சமைக்க கூட முடியாது சூழ்நிலை, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா போட்டிருக்கு, என் குடும்ப சூழ்நிலை தலைக்கையா இருக்கு. எல்லாருக்கும் நான் முடிச்சிடுறேன், ரொம்ப பேச ஆரம்பிச்சிங்க போல தான் முடிச்சிடுறேன். அந்த சூழ்நிலை வந்து அந்த அரிசி கொடுத்துட்டு அந்த அவங்க சொல்லிட்டு போறாங்க, நீங்க அவ ரொம்ப நல்ல பொண்ணு மிஸ் பண்றீங்கன்னு சொல்லி. என் டீச்சர் போகும்போது நான் அழையோட அவங்கள நான் பார்க்குறேன், கொஞ்சம் கற்பனை பண்ணீங்க, அழையோட நான் அவங்கள பார்க்குறேன். அப்போ நினைக்கிறேன் அந்த டீச்சர் மாதிரி ஒரு நாள் வரணும். அதே மாதிரி என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் அதே மாதிரி உட்காந்தேன். என்னுடைய கனவை நான் போராடி நினைவாக்கி ஜெயிச்சேன். அதாவது நடக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் உண்மையிலேயே சொல்ல போனா உலகத்தில் வந்து எதுவுமே பெருசு சின்னதானா, இந்த விஷயம் ரொம்ப ஒரு படிப்பே இல்லாத ஒரு படிப்பு எடுத்து நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அன்னைக்கு டீச்சர் ஜெயக்குமாரி டீச்சர் அவங்க போறத அந்த கையில கொம்போட அவங்க அந்த கனகாமரம் புடவை கட்டி கனகாமரம் அந்த பூ வச்சு அவங்க நடக்கிற நட என் கண்ணு முன்னாடி. அதே மாதிரி ஒரு நாள் என் கிளாஸ் நான் உட்காந்து போடுற இடத்த நான் மாட்டியிருக்கேன். என்னுடைய அதாவது ஒருத்தரை பத்தி ரோல் மாடலா எடுத்து அவங்களை பின்பற்றி அந்த தைரியத்தை வர வச்சுக்கிறது தான் விஷயம். நெக்ஸ்ட் யாருக்காவது கேள்வி இருக்கா? இல்லை இன்னமும் நான் எதிர்பார்த்த கேள்விக்கு நீங்கள் வரல. நான் படப்பன்னு 4 விஷயம் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. இன்னமும் நான் எதிர்பார்த்த கேள்விக்கு நீங்கள் வரல. யாராவது ஒருத்தர் கூட என்ன மாதிரி ஆகணும், ஸோ என்ன மாதிரி நிறைய வந்து இந்த நாட்டுக்கு தியாகமான தலைவர் நிறைய அந்த மாதிரிலாம் வரணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? நான் பாலுனா பாலுவா போயிடுவேன், நான் தேவனா தேவாவா போயிடுவேன், ராஜானா ராஜாவா போயிடுவியா? நான் கேட்குறேன், அதாவது இந்த உங்கள் வாழ்க்கை வந்து மிக பெருசா நீங்கள் எத்தனை பேர் இப்போ என்ன ஒரு ரோல் மாடலாக நீங்கள் பார்க்குறீங்க? உங்களை ஒருத்தர் ரோல் மாடலாக பார்க்குறேன்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாதா? ஒருத்தர் கூட நான் இந்த மாதிரி பின்பற்றி செய்வேன்ற எண்ணம் உங்களுக்கு யாருக்குமே வரலையா? நான் பேசுனதுல இருந்து இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசலையா? ஏம்மா தாயே நீ பேசுனது போதும் எங்களை விட்டுருமான்றீங்களா? அப்போ வாங்க டக்குன்னு கேள்வி கேட்டது எனக்கு. நான் வந்து இங்கே இவ்வளோ தூரத்துல இருந்து வரேன், கண்ணகி நகர்ந்து எல்லா வேலையும் விட்டுட்டு என் பையனுக்கு உடம்பு சரி அதெல்லாம் விட்டுட்டு வரேன். எதுக்காகனா நான் பேசுகிற விஷயங்கள் வந்து ஒருத்தராவது ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அப்படி முன்னாடி வருவாங்கன்ற எண்ணத்துல தான். அவ்வளோதானா? முடிச்சிடலாமா? கேள்வி கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு. கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சு. எழுந்துருமா வா எழுந்துருவா. அவ கிட்ட என்கிட்ட தான் கேட்கணும், எழுந்து வா.
அடுத்தது யார்? அவர் கேர்ள்ஸ் வந்துட்டாங்க, பாய்ஸ் வர மாட்டேங்க. இன்னும் ரெண்டு பேர் முடிச்சிடலாம் நம்ம. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு சொன்னீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷனை பார்த்து நீங்க வளர்ந்துட்டீங்க. அப்ப எனக்கு இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கக்கூடாது, நீங்க நல்லா இருக்கணும். அப்படிதான் நினைக்கணும். அதான் சொல்ல வர, அதான் நினைக்கணும். நான் மட்டும் இல்ல, சொல்றதுக்கு என்னால முடியலையே. ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் இன்ட்ரோவர்ட், யாரும் பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க, ஆனாலும் அவங்க வந்து அமைதியா தான் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணும், ஆனா நாங்க பயப்படுவோம். அதுதான் தங்கமே சொல்றோம். இந்த பயம் இருக்கு பாத்தியா, முதல் எதிரியே இந்த பயம்தான். இந்த பயம் இருக்கு பாத்தியா, இந்த பயம், இந்த தயக்கம், இந்த வெக்கம், இதெல்லாம் யார் பணம் தப்பு பண்றவங்க கிட்ட தான் இருக்கணும். படிக்கிற பசங்க தைரியமா நேர்மையா வாழ்க்கையில யாரையும் விட்டு அடிக்காத வாயிற நம்ம கிட்ட இருக்க, நம்மளை பார்த்தா பயந்து ஓடணும். அதெல்லாம் ஏன் நம்ம பயப்படணும்? எதுக்காக பயப்படணும்? நான் பயந்து இருந்தா நீங்க இன்ஸ்பெக்டரை எதிர்த்து போயிட்டு ஒரு கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு இரவு பாடத்தை நடத்தி இருக்க முடியுமா? 5 இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இங்க 1500 குழந்தைங்கிட்ட இன்னைக்கு படிக்கிறாங்க. இன்னைக்கு படிக்க வச்சிருக்க முடியுமா? பயம் எதுக்காக வரும்? ஏன் வரும் பயம்? பயம் நமக்கு தேவையே இல்லை. அது நம்முடைய எதிரியே பயம் தான். ஞாபகம் வச்ச நம்முடைய எதிரி யாருன்னா பயம்தான். நன்றிம்மா, நன்றிம்மா. யாருன்னா வருவாங்களா சார்? நீ யாராவது வருவாங்களா? நான் போயிட்டு உடனே இந்த கேள்வி கேட்டிருக்கலாமே அந்த அம்மா கிட்ட. இன்னும் 2 செகண்ட் டைம் தரேன். இன்னும் கூட ஐயோ அந்த அம்மா கிட்ட இந்த கேள்வி, அதை பின்னாடி யோசிக்கிறாங்க. 2 பசங்க யோசிச்சு வந்துருவான், ஒருத்தன் வந்துருவான். அதில் பேசிட்டீங்களாப்பா? அவன் வசிக்கிறவா? யார் என்ன கேள்வி கேட்குறவா? அப்ப கூட அவனை தான் தள்ளுறான், அவன் ஏந்து வர மாட்டான் பாத்தியா? அந்த நடுவுல இருந்து ஒருத்தர் கூட அசைய மாட்டாங்க. அவங்களாம் எப்படி 45 மார்க் வாங்குறதுக்குள்ள நான் சொன்ன அந்த ஆளுங்களா? 100 மார்க் எடுக்கும் தைரியமா வருவாங்க பாரு. 100 மார்க் எடுப்பாங்க பாத்துங்க. இல்ல இல்ல எனக்கு புரியல. நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்லாம்? எனக்கு கிடைச்ச சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதீங்க, அதனால சொல்றேன். எனக்கு எல்லாமே எதிர்பார்த்தான் கிடைச்சது. நான் ஒரு வேலை செய்யறேன்னா அதுக்கு எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. எல்லாமே என் குடும்பம், என் குடும்பத்திலிருந்து போலீஸ்ல இருந்து அரசியல்வாதியில இருந்து எல்லாமே அப்படியே தள்ள கொடுத்தாங்க. ஒரு சாப்பாடு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ சாப்பாடு எங்களுக்கு அரிசி பான்சர் வந்து அதை செஞ்சு போடுறதுக்கும் ஒரு சாயிராமுடைய பிறந்த நாள் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். அப்போ வந்து 2000 பேருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றோம். அந்த பண்ணும்போது போலீஸ் வந்து அன்னதானம் போடக்கூடாதுன்னு எனக்கு தடை விதிக்குது. என்னது அன்னதானம் நீ போடக்கூடாது, இந்த சாப்பாடு எங்க இருந்து வந்தது? நாங்க ஒரு பள்ளி வந்து குழந்தைங்க செத்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டு நிக்கிறாங்க. அப்ப அவங்க எதில் நான் சாப்பாடை போட்டு நான் சாப்பிட்டு காட்டிட்டு 20 நிமிஷம் கழிச்சா அந்த ஜனங்களுக்கு நான் போட்டேன். நன்றிம்மா, நன்றி. இது வரலாம் வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து கேட்டீங்க, எங்கிட்ட தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டானா நான் எதிர்பார்க்கறது இது கிடையாது. சாதாரண ஒரு 6ஆம் கிளாஸ் ஜாப் போடுவோமா கிடையாது. நீங்க மிகப்பெரிய ஆளுமையா வரணும். ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தே நீங்க தான். ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தே நீங்க தான். போது நீங்க கரெக்டா இருக்கணும், நீங்க தெளிவா இருக்கணும். ஒருத்தவங்க வராங்க இது சம்பந்தமா வராங்க, அவங்களே என்னென்ன கேள்வி கேட்கணும் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொருத்தையா நான் கெஞ்சி ஆனா நிறைய கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிற திறமையான பசங்க. உங்க திறமை எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. பயம், அந்த பயத்தை மட்டும் அப்படி தூக்கி அப்படி போட்டுருங்க. பயத்தை தூக்கி போடுறதா நான் இங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நீங்களாம் எவ்வளவு பெரிய படிச்சிருக்கீங்க, உங்க முன்னாடி ஒரு 6ஆம் கிளாஸ் ஜாப் போட்டு வந்து பேச முடியும்? ஐயோன்னு பயந்தா நான் வந்து பேசியிருக்க முடியுமா? ஏன்னா உங்க அளவுக்கு எனக்கு பேச தெரியாது, உங்க அளவுக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியாது, உங்க அளவுக்கு எனக்கு பேச்சாற்றல் கிடையாது, உங்க அளவுக்கு நாங்க இலக்கிய நயத்தோட பேச தெரியாது. என்னுடைய குடிசை, அதாவது அந்த குடிசை பகுதியில பேசுறாங்க இல்லையா என்னம்மா, அந்த வார்த்தைகளை வச்சு தடுமாறி நான் உங்கள்கிட்ட அந்த பயம் இருந்தா பேசுவேனா? பேச முடியுமா? பயம் உங்களுடைய முதல் எதிரி, தன்னம்பிக்கை உங்களுடைய நம்பர் 1 உங்களுக்கு வந்து துணை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, உங்க மேல வைக்கிற தைரியம், தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, உங்க மேல கண்டிப்பா நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை, விநாயகருக்கு தும்பிக்கைனா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம்பிக்கை. நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். என் மேல நான் நம்பிக்கை வைக்கதான் இங்க நிக்கிறேன். அப்ப என்ன அழகான சிரிப்பு பாப்பாக்கு, அழகா இருக்கும் சிரிப்பு, சூப்பர். என் மேல நான் நம்பிக்கை வைக்கலாம், நான் எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? இப்ப எனக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க முடிச்சுட்டா நான் மைக்கி வச்சு கிளம்பி போயிட்டே இருப்பேன். என் மேல நான் நம்பிக்கை வச்சு ஜெயிச்சா, அப்ப யார் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும்? யார் மேல வைக்கணும்? நீங்க எல்லாம் கரெக்டா சொல்லணும், நான் இறங்க மாட்டேன், இன்னும் 10 நிமிஷம் பேசுவேன், உங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்குது உட்காந்துது, நல்லா தெரியுது. யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? நேர்மையா வாழறவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், தப்பா வாழறவங்க தான் பயப்படுவாங்க. நம்ம நேர்மையா வாழறவங்க யாருக்கும் பயப்பட வேணாம், எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீங்க எல்லாமே 100க்கு 100 மார்க் எடுப்பீங்கிற நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.